நம்முடைய தேவன் ரட்சிப்பை அருளும் தேவனாயிருக்கிறார். ஆண்டவராகிய கர்த்தரால் மரணத்திற்கு நீங்கும் வழிகள் உண்டு. இங்கு ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, நம்முடைய தேவன் ரட்சிப்பை அருளும் தேவனாயிருக்கிறார். வேதத்தில் அநேக இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை, ரட்சிப்பு கர்த்தருடையது. பலவிதமான ரட்சிப்பு என்று சொன்னால் விடுவிப்பு, தப்பிவிப்பு, பாதுகாப்பு, இதெல்லாம் இதுக்குள்ள அடங்கல. தேவைப்படுகிற இடத்துல தப்பி வைக்கப்பட வேண்டிய இடத்துல, விடுவிக்கப்பட வேண்டிய இடத்திலிருந்து விடுவிக்கப்படுதல், தப்பு வைக்கப்பட வேண்டிய இடத்திலிருந்து தப்பு வைக்கப்படுதல், பாதுகாக்கப்பட வேண்டிய இடத்துல பாதுகாக்கப்படுதல். ரட்சிப்பு கர்த்தருடையது. அதுதான் நீங்க சொல்லுகிறார், நம்முடைய தேவன் ரட்சிப்பை அருளும் தேவனாய் இருக்கிறார். ஆண்டவர் மோசேயின் இடத்துல பேசும்போது சொல்ல, ரட்சிக்க கூடாதபடிக்கு என்னுடைய கரம் குறுகி இருக்கவில்லை என்று சொன்னார். ரட்சிக்க கூடாதபடிக்கு என்னுடைய கரம் குறுகி இருக்கவில்லை என்று சொன்னவர் ஏன் அதை சொன்னார்? அந்த இடத்துல அவர்களுக்கு ஆகாரங்கள் தேவையாயிருந்தது. கிட்டத்தட்ட 30 லட்சத்துக்கும் அதிகமான நபர்கள், சிறு பிள்ளைகள், பெரியவர்கள், பெண்கள், புறஜாதியார் என்று சொல்லி ஒரு பெருங்கூட்ட ஜனம் எகிப்து தேசத்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறார்கள். இவர்கள் வனாந்தர வழியாய் வழி நடத்தப்படுகிறார்கள். வழி நடத்தும் பொழுது இவர்களுக்கான ஆகாரத்திற்கு என்ன செய்வது? கலங்கி நின்ற பொழுதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு தருவேன் சொல்லும் போது மோசே கேட்கிறார், அது எப்படி ஆகும் என்று சொல்லி கேட்ட பொழுதுதான் அப்பொழுது ஆண்டவர் சொன்ன வார்த்தை, ரட்சிக்க கூடாதபடிக்கு என்னுடைய கரம் குறுகி இருக்கவில்லை. இன்னைக்கும் கூட உங்களுடைய எல்லைகளை பொருளாதாரத்தினுடைய பிரச்சனை அல்லது பலவிதமான நெருக்கடிகள், பலவிதமான பிரச்சனைகள்ல காணப்படுவீர்கள் என்று சொன்னால் அவைகளில் இருந்து உங்களை ரட்சிக்க வல்லமுள்ள தேவன் அவர். எல்லா நெருக்கடிகளில் இருந்து விடுவிக்க வல்லமுள்ளவர். அவர் ரட்சிப்பை அருளுகிற தேவனாய் இருக்கிறார். அடுத்து சரீர பிரகாரமாக உண்டாகிற ஒரு விடுதலை, அதுவும் ஒரு ரட்சிப்பு. நம்முடைய சரீரத்துல உண்டாயிருக்கிற பலவீனங்கள், போராட்டங்கள், எதிர்ப்புகள், சத்துருவால் வரக்கூடிய போராட்டம், அதனுடைய வல்லமைகளில் இருந்தும் நம்மை நீக்கி ரட்சிக்கிறவர். பழைய ஏற்பாட்டில் பயன்படுத்தப்படும் இந்த பதம் பயன்படுத்தப்படும். சத்துருக்கள் வரும் பொழுது கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ரட்சிப்பார் சொல்லி சொல்லப்பட்டிருக்கோம். அப்போ மனிதர்களால் வருகிற போராட்டம், பிசாசுகளால் வருகிற போராட்டம், இப்படி பல வகையில வரக்கூடிய பிரச்சனைகள், போராட்டங்களில் இருந்து கர்த்தர் நம்மை விடுவித்து ரட்சிக்கிறவராக அவர் இருக்கிற தேவனாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது இந்த ரட்சிப்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அப்போஸ்தலர்களுடைய வாசிக்கும் பொழுது நாம் ரட்சிக்கப்படும்படி அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் வழங்கப்படவில்லை என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இது எப்படிப்பட்ட ரட்சிப்பு? இந்த உலகத்திலே எந்த ஒன்றினாலும் மீட்கப்பட முடியாது பாவத்தின் பிடியிலிருந்து. நம்முடைய உலக ஆஸ்திகளை கொண்டு, நம்முடைய திறமைகளை கொண்டு, நம்முடைய பலத்தை கொண்டு, நம்முடைய பணத்தை கொண்டு நாம் விடுவிக்கப்பட முடியாத ஒன்று என்று சொன்னால் அது பாவம். இந்த பாவத்தினுடைய வல்லமையின் பிடியிலிருந்து உங்களையும் என்னையும் ரட்சிக்கிறவர் அவரே. அவர் நம்மை பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுவிக்கும்படி, ரட்சிக்கும்படியே தம்முடைய சொந்த குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை நமக்காக சிலுவையில இந்த பூமியில ஒப்பு கொடுத்தார். அண்ட சராசரத்தை படைத்த தேவன் அவரை கொண்டே எல்லாவற்றையும் படைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவரை கொண்டே நம்மை ரட்சிக்கவும் செய்தார். அவரை கொண்டே நமக்காக சிலுவை மரணத்தை நம்முடைய சொந்த குமாரனாய் இயேசுவை ஏற்றுக்கொள்ள செய்து, அதை விசுவாசிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுத்து அவர்களுக்கு பாவத்திலிருந்து உண்டாகிற விடுதலையை தந்தார். ஆகவேதான் வேதம் சொல்கிறது, நம்முடைய தேவன் ரட்சிப்பை அருளும் தேவனாயிருக்கிறார். அது மாத்திரமல்ல, வேதத்தில் நான் பார்க்கும் பொழுது அந்த வசனத்துக்கு பின் தொடர்கிறது,
ஆண்டவராகிய கர்த்தராலே மரணத்துக்கு நீங்கும் வழிகள் உண்டு. சரீர பிரகாரமான மரணம் உண்டு, ஆவிக்குரிய மரணம் உண்டு, ஆத்மீக மரணம் உண்டு. கடைசியாக அவர் சொல்லும் பொழுது நம்ம எதிலிருந்து ரட்சிக்கிறார் என்றால் பாவத்திலிருந்து மீட்டெடுத்தவர், அதற்கு பின்பு நித்திய ஜீவ கரையிலே கொண்டு போய் சேர்க்கிறார். நரக பாதாளத்தின் வல்லடிகளுக்கு நம்மை விலக்கி காத்து நித்திய ஜீவனிலே பிதாவாகிய தேவன் வாசம் பண்ணக்கூடிய அந்த பரலோகத்துக்குள்ளாக அவர் கொண்டு போய் சேர்க்கிறார். இயேசுவை கொண்டு தம்மோடு கூட நம்மை ஒப்புரவாக்கி அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே அவரோடு கூட நாம் உட்காரும்படி நமக்கு அருள் செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே இந்த நாளிலும் கூட இந்த தேவன் நமக்கு ரட்சிப்பை அருளுகிற தேவன், நரகத்துக்குள்ளாக நீங்களும் நானும் போய்விடாதபடிக்கு நம்மை அந்த நரக பாதாளத்தின் வல்லமையிலிருந்து விலக்கி நம்மை ரட்சிக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஆகவே அவர் ரட்சிப்பை அருளுகிற தேவன். நம்முடைய தேவன் ரட்சிப்பை அருளும் தேவன். அது மாத்திரமல்ல, சொல்வோம், ஆண்டவராகிய கர்த்தரால் மரணத்திற்கு நீங்கும் வழிகள் உண்டு. நம்மை மரண கண்ணிகளுக்கு விலக்கி தப்புவிக்கிறவர், ரட்சிப்பை அருளி மரணத்தின் கண்ணிகளுக்கு விலக்கி தப்புவித்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. இயேசுவின் நாமத்தினாலே நமக்கு உண்டாயிருக்கிற ரட்சிப்பை நாம் சுதந்தரித்துக் கொள்வோம். கர்த்தர்